வவுனியா நகர பேருந்து நிலையத்தில் தானா சுபராஜ் என்ற குறித்த இளைஞர் உணவகம் நடத்தி வருகின்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா போகசேவ பகுதியில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்தினர் உட்பட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலர் குறித்த இளைஞரின் கடைக்கு சென்று தேநீர் கேட்டுள்ளனர். எனினும் குறித்த இளைஞரால் வழங்கப்பட்ட தேநீர் சூடாக இல்லாத காரணத்தினால் தனியார் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்தினர் ஆகியோர் குறித்த இளைஞருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னர் புதன்கிழமை இரவு 10:30 அளவில் குறித்த இளைஞர் உணவகத்தில் தனியாக நிற்பதை அவதானித்த குறித்த தனியார் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் முதல் நாள் இடம்பெற்ற வாய் தர்க்கத்தை மறந்து சமாதானமாகுவதற்கு அழைத்துள்ளனர். இந்த நிலையில் சமரசம் செய்வதற்காக அழைப்பதாக நினைத்து சென்ற குறித்த இளைஞர் மீது இரும்பு கம்பியால் அங்கிருந்த சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தினால் மயக்கமடைந்த குறித்த இளைஞனை தமது பேருந்தில் ஏற்றி மதவாச்சியை கொண்டு சென்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை நேரில் கண்ட கச்சான் விற்பனையில் ஈடுபடும் ஒருவர் குறித்த இளைஞனின் உணவகத்திற்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இதனையடுத்து கடையில் இருந்தவர்கள் மதவாச்சி நோக்கி மின் விளக்குகள் அற்ற நிலையில் தனியார் பேருந்து செல்வதை அவதானித்து மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்தனர். இதனால் உசாரடைந்த தனியார் பேருந்து சாரதியும் நடத்துனரும் குறித்த இளைஞரை வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து குறித்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள வவுனியா போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்து சாரதி, நடத்துனர், கடையின் காசாளர், சமையல்காரர் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் சந்தேக நபரில் ஒருவரை பிணையில் வெளியில் எடுப்பதற்கு எவரும் இல்லாத நிலையில் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அத்துடன் கடத்தல் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேருந்தும் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது.